இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிவி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிவி ஃபிக்சர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பிவிசி ஃபோம் ஷீட் ப்ளைவுட்டில் முக்காலி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அடுத்தது 3/4 இன்ச் ஃபார்ம் ப்ளைவுட் ஷீட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் ஃபார்ம் ப்ளைவுட் ஷீட்டில் பார்த்திங்கன்னா 1க்கு 10 அதாவது 12க்கு 10ங்கிற இன்ச் சைஸில் ஒரு பீஸ் நறுக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதுக்கு கால் அது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் உயரம் இருக்குங்க. 12 இன்ச்சு அகலத்தில் 2 பீஸ் நறுக்கணுங்க. ஏன்னா மேல் சைடு 10 இன்ச்சு வருங்க, கீழ் சைடு வந்து 12 இன்ச் வரும். அந்த மாதிரி டேப்பராக அறுத்துக்கணும். அது எப்படி அறுக்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த சமையல் வீடியோ, அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் வீடியோஸ், பிவிசி கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் மற்றும் இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பர் அறுக்கணும். இந்த பிவிசி ஃபோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புழக்கம் கிடையாதுங்க. பெரிய பெரிய வீட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்காது, ஹீட் ப்ரூஃபு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு ஒன்றுமே ஆகாது, உளுத்து போகாது, கரையான் அரிக்காது. அந்தளவுக்கு வந்து லைஃப் லாங் இருக்குங்க. குளியல் அறையில் துணி துவைக்கும் பொழுது உங்களுக்கு வழுக்காதுங்க. அடுத்து இது காஞ்ச பிளேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் கூட இதில் பாஸ் ஆகாதுங்க. பிவிசி இன்சுலேஷனுங்கிற மாதிரி இதில் வந்து கோட்டிங் இருக்கும். பிவிசிங்கிறது மின் கடத்தாத ஒரு பொருள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இது சேஃப்டிங்க. ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ப்ளைவுட் சீட்டில் நீங்கள் ஸ்டூல் செஞ்சு ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் பாஸ் ஆகிற ஒரு ப்ராப்ளம் கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி டேப்பராக அறுத்துட்டு உங்களுக்கு ஹைட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த டேப்பர் பீஸை நீங்கள் வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு நான் ஒட்ட வைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ வெயிட் கொடுத்தாலும் நல்ல லைஃப் வருங்க, தாங்குங்க, உடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு பின்னாடி இது உழைச்சிட்ருக்கோம், துரு பிடிக்காது, உளுத்தும் போகாதுங்க, கரையானும் அரிக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிசி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் கடையில் புதுசாகவே கிடைக்குதுங்க. உங்களுக்கான சின்ன சின்ன பீஸாக தர மாட்டாங்க. நீங்கள் கார்பெண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பிவிசியில் செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி தூக்கி எறியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சைடில் கிரிப்புக்கோசரம் சின்ன பீஸாக ஒன்று கொடுத்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நீளம் எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டு அந்த பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபெவிக்விக் போட்டு இப்போ அறுத்த பிசிரை வச்சு தண்ணீர் உள்ளே படாத மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் வருங்க. இந்த ஸ்டூல் வந்து பார்த்திங்கன்னா சைடு போஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மூலையில் உட்காந்தாலும் திகட்டல் இல்லாமல் பெரட்டி விடாத மாதிரி செஞ்சுருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சைட்லேயும் இந்த மாதிரி வந்து கிரிப்புக்கோசரம் எங்கெங்கே ஸ்க்ரூ போட முடியுமோ அத்தனை ஸ்க்ரூ போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டூல் ரெடிங்க. ஏறி நின்னாலும் ஒன்றும் ஆகலை. குறைஞ்சது ஒரு 80 கிலோ 100 கிலோ ஏறினாலும் ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.